மத்திய பகுதியில் இருக்க ஆவடியாபுரங்கிற ஏரியாவில் வந்து பல தலைமுறையாக நாங்கள் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து இந்த பொது கழிப்பிடம் ஒன்று இருக்கு. இதை வந்து போலி நபர்கள் வந்து இதை வந்து பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள். அது ஆதாரப்பூர்வமாக நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் இங்கே புகார் மனு அளித்துள்ளோம். அவர் கண்டிப்பாக இதில் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. இது பல கோடி ரூபாய் இதில் வந்து முறைகேடு நடைபெற்று கொண்டிருக்குது. பத்திரப்பதிவில் வந்து இந்த இடமே இல்லாத, இந்த பாத்ரூமே இல்லாத வேற பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அது மீது துறை ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மண்டே பரிசீலனை வந்து இன்னைக்கு கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அவர் கண்டிப்பாக இதில் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடம் எங்க இருக்கு? இது வந்து ஆவடியாபுரம் பாலவிநாயகர் கோயில் வந்து வசந்தனுக்கு அருகில் உள்ளது. மத்திய பகுதியில் இருக்கிறனால இப்போ வந்து பல கோடி ரூபாய்க்கு போகிறதுனால இதை மோசடி பத்திரப்பதிவு செய்து இதை வந்து சில நபர்கள் வந்து இதை மோசடியாக பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஏக்கர் இடம்? அது மொத்தம் 1 ஏக்கர் 16 சென்ட் உள்ளது. எத்தனை குடும்பம் இருக்கு? வந்து 150 குடும்பங்கள் மேலே இருந்தது. இப்போ தற்போது ஒரு 10 குடும்பங்கள் மட்டும் அங்கே வாழ்ந்துருக்கு. நீதிமன்றத்தில் ஆணை இருந்து மறுபடியும் இடைவெளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிம்மதியா வாழ முடியல. யாரோ தாக்குதல் நடத்துனாங்கன்னு சொன்னீங்களா? அது யாருமா? அது மைக்கிள் காவல்துறையில கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. கேஸ் ஆயிட்டு கேஸ் நடக்குது. இன்னும் உயிருக்கு அச்சுறுத்தல தான் எங்களுக்கு இருக்கு. யார் வராங்க யார் போறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த கையெல்லாம் அடக்கி வச்சிருக்காங்க. எங்க ஜெயில் அடக்கி வச்சிருக்காங்க. நியாயம் கிடைக்கும் கலைத்துட்டு வந்திருக்கோம். அங்க போகுது வருது வழியெல்லாம் பாதெல்லாம் இப்ப இருக்கு. அதை அடைச்சிட்டாங்க. அந்த பாதையை தான் அடைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நாங்க தடுத்தாலும் அவங்க வந்து போலீஸ் வச்சு இது பண்ணுவாங்க. நீங்க எத்தனை ஆண்டு அங்க குடியிருக்கீங்க? நாங்க வந்து நான் பிறந்தது அங்கதான் 50 வருஷம். அம்மா காலத்துல இருந்து 80 வருஷம் 100 வருஷம் இருக்கும் அந்த இடத்துல. நான் பிறந்ததே அங்கதான் 50 வருஷம் ஆகுது. நீங்க வந்து ஏற்கனவே உங்க வீட்டுக்கு வந்து மாநகராட்சியில அனுமதி எல்லாம் வாங்கித்தானே வீடு கட்டிருக்கீங்க? ஆமா, அனுமதி நல்ல தண்ணி எல்லாமே இருக்கு. பாதாள சக்கரை எல்லாமே இருக்கு. அனுமதி இருக்கு. இப்ப வந்து அவங்க வந்து அந்த போலி பத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த மாநகராட்சி சொந்தமான கழிப்பிடத்தையே அவங்க போலி பத்திரம் பண்ணியிருக்காங்க. இது தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. தேர்தலுக்கு அறிவிப்பு வரதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அதனால இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனே தலையிட்டு இந்த நிதி எப்படி ஃபண்டு கைமாறிச்சு, இதை எப்படி பத்திரப்பதிவு பண்ணாங்கன்னு ஒரு தீவிர விசாரணை பண்ணி இது பண்ணணும். மாநகராட்சி கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தீங்க? மாவட்ட கமிஷனர்கிட்ட பல வாட்டி கொடுத்தாச்சு. ஒன்றும் எந்த பதிலுமே இல்லை. வர மாட்டேங்குது. அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க? நடவடிக்கை ஒன்றும் எடுத்த மாதிரி இல்லை. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். இறுதியாக அவர் தான் வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ட்டு நாங்கள் கேட்டுருந்தோம். இந்த இது சம்பந்தமா தமிழக முதல்வர் புதுசா ஆட்சி அமைச்சிருக்காங்களா? முதல்வருக்கு ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்க? இது நடவடிக்கை எடுக்காட்டி நாங்க முதல்வரை சந்திச்சு சென்னையில சட்டமன்றத்தில் போய் கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். தூத்துக்குடிக்கு அமைச்சர் நியமனம் செய்யப்பட்டுட்டாங்களா? ஸ்ரீநாத் எம்எல்ஏ அமைச்சரா இருக்காங்களா? அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். எங்களுக்கு பதில் கிடைக்கும், நியாயம் கிடைக்கலாம். செத்து பிள்ளைக்கு நைட்டு தூங்க முடியல. எவன் வாரம் கள்ளத்துக்கு போட்டாலே எங்க உயிருக்கு அச்சுறுத்தலாம் இருக்கு. அதனால எங்க உட்கார முடியல. வெளியில போனா ஊருக்கு போய் நைட்டு வரணுமே, வீடு பட்டு செஞ்சுதான். அந்த பதட்டத்திலே எங்களுக்கு இதா இருக்கு. உயிரை காப்பாத்தி கொடுக்கணும்.